இதை பாருங்க, இப்ப நாங்க அந்த செய்ய போற அந்த 11 தொடக்கம் 35 வரையுள்ள வினாக்கள் எண்ணறிவு சார்ந்த நுண்ணறிவு கேள்வி தான் இது. குவான்டிட்டி ஐக்யூன்னு சொல்ற எங்களை லோ எக்ஸாம் கேள்வியில போன முறையெல்லாம் 10க்கும் மேற்பட்ட கேள்விகள் கொஞ்சம் அப்படி கிரகிச்சு இப்படி செய்யற கேள்விகள் வந்துக்கு. அப்ப இதுகளை நாம எப்படி பாஸ்டா செய்யலாம்ன்றதை பார்ப்போம். இதுல பாருங்க, இந்த வயசு தொடர்பான ஒரு கேள்வி வந்திருக்கிற. தந்தை மற்றும் அவருடைய மகனின் தற்போதைய வயதுகளின் கூட்டுத்தொகை 60 வருடங்கள் ஆகும். இப்படி கேள்வி தந்தா நாங்க சிம்பிளா யோசிக்கலாம். தந்தை மகன் ரெண்டு பேருடையும் வயசுல கூட்டுத்தொகை 60ண்டா. இப்ப மகனுக்கு 10ண்டா தந்தைக்கு எத்தனை வரும்? உதாரணத்துக்கு 50. அது எப்படி வார? உண்மைக்கு 60ல இருந்து 10 கழிச்சு தானே வாரு. அப்ப நாங்க எப்படி செய்வோம்னா, இப்ப உள்ள வயசு சொல்படுது, தந்தையும் இருக்கிற மகனும் இருக்கிற. மகண்ட வயசை எக்ஸ்ன்னு எடுத்தோம்னா தந்தர வயசு 60 சாய எக்ஸ்ன்னு வரும். இது கிளியரா? விளங்கிட்டா இல்லையா இது? மகண்ட வயசு 10னா தந்தர வயசு 50 எப்படி வரும்? 60ல இருந்து 10 கழிக்கிற. மகண்ட வயசை எக்ஸ்ன்னு எடுக்கிறோம், அதனால தந்திர வயசு 60ல இருந்து எக்ஸ கழிக்கிறது வரும். கிளியரா? இப்ப 6 வருடங்களுக்கு முன்னா தந்திர வயசுல இருந்தும் 6 கழிச்சு பார்க்கணும், மகனோட வயசுல இருந்தும் 6 கழிக்கணும். தந்தைக்கும் 6 வயசு முறை இருக்கும், மகனுக்கும் 6 வயசு முறை இருக்கும். 6 வருஷங்களுக்கு முன்னுட்டா 60 எக்ஸ்ல இருந்து 6 கழிச்சுன்னா 60ல இருந்து 6 போனா 54 எக்ஸ் வரும். அப்ப 6 வருஷத்துக்கு முன்னுக்கால தந்திர வயசு 54 எக்ஸ் வரும். மகன வயசு 6 வருஷத்துக்கு முன்னுக்கால எக்ஸ் 6 வந்துடும். கிளியர்? அவ்வளவு. அப்ப 6 வருடங்களுக்கு முன் தந்தையின் வயது அவருடைய மகனின் வயதின் 5 மடங்கு. மகனின் வயசு 5 மடங்கு. 6 வருடங்களுக்கு முன் தந்தர வயசு 54 எக்ஸ். அந்த டைம்ல மகன வயசு எக்ஸ் 6, அதுல 5 மடங்கு 5ஆல பெற்று. அவ்வளவுதான். இப்ப இருக்கிறாங்க 6 வருடங்களுக்கு பிறகு மகன வயசு. இப்ப மகன வயசு எக்ஸ்னா எக்ஸோட 6 கூட்டி வார வயசு என்னன்னு கேட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ காணுவோம். இது போட்டது விளங்கிட்டா அவங்களுக்கு 54 எக்ஸ் 5 எக்ஸ் 30. இது போட்டது விளங்கிட்டா? விளங்கிட்டு. இப்ப 54 இங்கால இருக்கு, 30 இங்கால வந்தா 30, 5 எக்ஸ் இங்கால இருக்கு, எக்ஸ் அங்கால போனா எக்ஸ். மொத்தம் 6 எக்ஸ் விட 84. அப்ப எக்ஸ் விட 84 6 வரும், எக்ஸ் விட 14 வரப்போகுது. இப்ப மகன வயசு 14 எக்ஸ். கேட்ட கேள்வி 6 வருடங்களுக்கு பிறகு மகன வயசு. 14ஓட 6 கூட்ட வார விட மகனுக்கு 20 வயசு வந்துருக்கு. கிளியரா இது? ஓகே. கொஞ்சம் செய்யற கேள்விகளை நீங்களும் ஒரு நல்ல பயிற்சி எடுத்து செஞ்சு பார்க்கணும். அப்பதான் நல்ல செயல்மா இருக்கு. சரி, அடுத்ததை பார்ப்போம். 75 கிலோகிராம் 60 கிலோகிராம் நிறையுள்ள 2 அரிசி மூளைகளை சம நிறையுள்ள பைகளில் மீதமில்லாமல் நிரப்புவதற்கு ஒரு பையில் விடக்கூடிய அதிகூடிய நிறையை காணலாம். அப்ப ரெண்டையும் கூட்டி என்ன செய்யணும்? 2ஆல பிரிக்கணும். 2ஆல பிரிக்கணும். இந்த பிரித்தலையும் லேசா பழகும். நீங்க 100 2ஆல பிரிச்சா 50, 30 2ஆல பிரிச்சா 15, 65, 5 2ஆல பிரிச்சா 2.5, அப்ப விட 67.5. கணக்கெல்லாம் பிரிக்கணும். அப்ப ஒரு பையில விடக்கூடிய அதிகூடிய நிறை 67.5. இப்ப இதை செய்யறதுக்கு இன்னொரு வழியும் இருக்கு.
ஒற்றை போல் தர கிளாஸ் ஒன்லைன் இதை நீங்க எப்படியும் செய்யணும். எப்படின்னா இப்போ 1 75 இன்னொன்று 60. இப்ப சமன்னா இப்ப இதையும் 60 இதையும் 60 ஆக்குனா மிச்சம் 15 தானே. அந்த 15 2ஆ பிரிச்சா 7 அப்ப 1 67 அப்படின்னு கொஞ்சம் ஃபாஸ்டா செய்யணும். இப்ப இதெல்லாம் உங்களோட அந்த நுண்ணறிவை நீங்க வளர்த்து கொள்ற மெத்தட்லாம் இருக்கு.